இப்போ நம்ம ஈத்தர்நெட் ஒயரிங் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம் பேசிக்காக. இப்போ உங்களோட ஈத்தர்நெட் நெட்வொர்க் வந்து ஹெல்த்தியாக இருக்கா? உங்களோட நெட்வொர்க் கேபிள் மேஜராக நம்ம பார்க்க போகிறது பொறுமை இந்த கேபிளை பற்றி தான். அந்த கேபிளில் உள்ள ஃபால்ட்ஸு ப்ளஸ் வந்து பேசிக்கான நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான ஒரு டெஸ்டிங்ஸ் எப்படி வந்து கம்யூனிகேஷனில் இருக்கா இல்லைன்னு வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த கேபிள்ஸை வந்து எப்படி நெட்வொர்க்கில் இருக்கான்னு செக் பண்ணுறது அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கேபிளை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்தே வந்து நமக்கோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் ஆகும். இந்த கேபிள்ஸை தப்பாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கோ கனெக்டிவிட்டி வந்து கட் ஆகிறதுக்கோ வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மேல் ஜாக்கு, இது வந்து ஒரு ஃபீமேல் ஜாக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் போர்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபீமேல் நெட்வொர்க் போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக்கிங் பின்னை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணாதான் கரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபீமேல் ஜாக்கில் வந்து இன்சர்ட் ஆகி லாக் ஆகும். இந்த இடம் தான் வந்து லாக் ஆகும். அப்படி லாக் ஆகும்போது ஒரு கிளிக் சவுண்டு கூட வரும். அப்படி லாக் ஆனச்சு தான் ப்ராப்பராக இந்த 8 பின்ஸும் இந்த மேல் ஜாக் கூட இந்த ஃபீமேல் ஜாக் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணாமல் நம்ம வந்து டைரெக்டாக இன்சர்ட் பண்ணும்போதோ இல்லைனா வந்து அந்த பின்னை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம வந்து வெளியில் எடுக்கும்போதோ வந்து நம்ம இந்த ஜாக் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ இந்த பின்னுக்கும் இந்த இன்னொரு பின்னுக்கும் வந்து கனெக்டிவிட்டி வந்து கண்டினியூட்டி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சின்ன வீடியோ மூலமாக ஃபிசிக்கலாக ஒரு சின்ன வீடியோ மூலமாக நம்ம வந்து பார்ப்போம். எப்போவுமே நம்ம RJ45 மேல் கனெக்டர் ஃபீமேல் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் தான் இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணாலும் இன்சர்ட் ஆகத்தான் செய்யும். ஆனால் நம்ம அந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த லாக்கோட லைஃப் வந்து கொஞ்சம் நமக்கு லாங் லைஃப் கிடைக்கும். சப்போஸ் மேல் கனெக்டரோட லாக் வந்து உடஞ்சிருந்துச்சுன்னா அது இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷனாக இருந்தால் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கனெக்டிவிட்டி கட்டாய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி லாக்கை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா கேபிள் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கோ அந்த லாக் உடையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதனால் நமக்கு கண்டினியூட்டி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து கேபிள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 லேப்டாப் வந்து நான் கேபிள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம லேண்ட் செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி டிரைவர் வந்து நம்ம அந்த போர்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கேபிள் இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம லேண்ட் டிரைவரில் பார்த்திங்கன்னா இப்போ போர்ட் வந்து டிடெக்ட் ஆகும். அப்படி டிடெக்ட் ஆகலைன்னா ஒன்று ஆப்போசிட் டிவைஸில் இருந்து கம்யூனிகேஷன் வராமல் இருக்கலாம், இல்லைனா கேபிள் பிரேக் இருக்கலாம், இல்லைனா இந்த பிசியில் உள்ள டிரைவர் வந்து நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கலாம். அதேமாதிரி லைவ் கனெக்டிவிட்டி இருக்கான்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம போர்ட் எல்இடிஸ் வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, ஸ்பீடும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. சில நேரத்தில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு வந்து இந்த ஈத்தர்நெட் டிரைவர்ஸ் வந்து அப்டேட் ஆகாமலோ இல்லை வந்து நமக்கு வந்து அன்யூஷுவல் ஷட்டவுன்ஸ் சேஃப் ஷட்டவுன் பண்ணாமல் இருந்தாலும் வந்து நம்ம இந்த டிரைவர் வந்து கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த டிரைவர் வந்து முக்கியம் அப்படின்னா எந்த ஒரு ஹார்ட்வேர் வந்து நம்ம பிசியில் கம்யூனிகேட் பண்ணாலுமே அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டிரைவர் வந்து தேவை. அந்த டிரைவர் இல்லைன்னா நம்மளால் வந்து ரன் பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ எல்லா டிரைவர்ஸும் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸ் மேனேஜரில் போய்ட்டு நம்மளோட போர்ட்லாம் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா சப்போஸ் அதில் எரர் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். என்ன எரர் கொடுங்கிறது அந்த மாதிரி டிரைவர் எதுவும் அப்டேட் ஆகாமல் இருந்தாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டத்துலேயே டிவைஸ் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கிறோம். இல்லைனா பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து அப்டேட் கொடுத்து விடணும். சப்போஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தேவையான டிரைவர் வந்து அப்டேட் ஆகும். நம்ம லோக்கல் ஃபைல்ஸில் வச்சுருந்தாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த எரர்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்மளோட பெரிஃபரல் டிவைசஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு விதமான ப்ராப்ளம் ஃபைண்டிங். இப்போ நம்ம டிரைவர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் இருக்குது, ஆனால் வந்து ப்ராப்பராக இல்லை, சப்போஸ் கம்யூனிகேஷன் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து
பிங் செக்கர் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைனா கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக பிங்கை எனபிள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுனா, கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பிங்குன்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஏதாவது உங்கள் நெட்வொர்க்கில் உள்ள ஐபி, இல்லைனா இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா நம்மளோட கூகுள் சர்வரோட ஐபி வந்து நீங்கள் பிங் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நம்ம பாக்கெட் இன்டர்வல்ஸில் வந்து நமக்கு டேட்டா வந்து கிடைக்கி அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு டிவைஸ் டு டிவைஸ் வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் வந்து சப்போஸ் கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குன்னா எவ்வளோ பாக்கெட் டேட்டா வந்து சென்டிங் எண்ட்லேயும் ரிசீவிங் எண்ட்லேயும் ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து நமக்கு டிலேவாக கிடச்சிருக்குன்ட்டு இந்த செக்கிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை ப்ராசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒருக்க எப்போ மாதிரி கம்யூனிகேஷன் கட் ஆகுது அப்படிங்கிறத கன்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இதே கமெண்டை டைப் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து -T கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த டிவைஸுக்கும் உங்களோட டிவைஸுக்கும் வந்து கம்யூனிகேஷன் போயிட்டு வரும். அந்த நேரத்தில் எதுவும் கம்யூனிகேஷன் பிரேக் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நெட்வொர்க் டைம் அவுட் ஆர் நெட்வொர்க் அன்ரீச்சபிள்ங்கிற எரர் வரும். இதுக்கு வந்து செவரல் ரீசன்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம கேபிளும் ஃபால்ட்டாக இருக்கலாம். இப்படி நம்ம பிங் பண்ணி செக் பண்ணும்போது நமக்கு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிளோ இல்லை வந்து டைம் அவுட்டாக வரலாம். இதுக்கு காரணம் வந்து ஒன்று நெட்வொர்க்கிங்லேயோ இல்லை வந்து நம்ம கேபிள்லேயே பிரேக் இருக்கலாம். இப்போ கேபிள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோட ஈத்தர்நெட் கேபிள். அந்த ஈத்தர்நெட் கேபிளை வந்து நம்ம கோர் அவுட் பண்ணோம்னா நமக்கு 4 பேர்ஸ் இந்த மாதிரி 8 கேபிள்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் இப்போது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி மோர் தென் 80 மீட்ரு 90 மீட்ரு வந்து நம்ம லே பண்ணும்போது சப்போஸ் ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டி வரல அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு டெஸ்ட்டு இருக்குது, ஈத்தர்நெட் ஐஓ டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதான் அந்த ஐஓ டெஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 RJ45 கனெக்டர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரிகரிங் பட்டன் இருக்குது. இந்த ட்ரிகரிங் பட்டன் ஒன்று வந்து ட்ரிகரிங் பட்டன், இன்னொன்று வந்து ஸ்பீட் பட்டன். இந்த பட்டன் மூலமாக நம்ம வந்து நம்ம 2 பக்கமும் போத் எண்டு கேபிள்ஸ் வந்து ஆப்போசிட் எண்டு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு அப்படி அந்த சைடு உள்ள எண்டு வித் கனெக்டரோட. வித்தவுட் கனெக்டர் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக மல்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் ஓவர் பண்ணிடலாம், கண்டினியூட்டி செக் பண்ணிடலாம். நான் வித்து கனெக்டரோட ஜாக்கில் பிரச்சனை இல்லை, கேபிளில் பிரேக் அவுட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த டெஸ்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட பவர் அப்புக்கு வந்து 9 வோல்ட் பேட்டரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிடணும். இது ஈஸியாக வந்து கடைகள்லேயே கிடைக்கும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லைடிங் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு எண்டு வந்து நம்மளோட கேபிளோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கிடணும், இன்னொரு எண்டில் வந்து இந்த இதை கனெக்ட் பண்ணிக்கிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் இப்போ இது நம்மளோட கேபிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் இப்போ இது 2 எண்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட ரன்னிங் மீட்டர்ஸ் வந்து மேபி 50 மீட்டர்ஸுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு வித் ஜாக்கோட செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து பவர் அப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஸ்டேட் த்ரூ கேபிள். இப்போ 1வது பின்னிலேருந்து இங்கே வந்து பவர் போகுது, 2வது பின்னில் அது ரிசீவ் ஆகுது, 2வது பின்னுக்கு பவர் போகுது, 2வது பின்னில் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற நம்ம இது மூலமாக செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து கேபிள் வந்து எங்கேயாவது பிரேக் ஆகிருக்கு, இல்லைனா அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைனா சப்போஸ் பேர்ன் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இங்கே ஸ்பீட் பட்டன் இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ குயிக் டைமில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அவுட்புட் வந்து அதர் எண்டில் கிடைக்கி அப்படின்னு நம்ம இது மூலமாக டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து கிரிம்பிங் பண்ணும்போது தப்பாக கிரிம்பிங் பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துல வருது, அதுக்கடுத்து கேபிள் பிரேக் அவுட் வந்து இந்த மாதிரி 8 கேபிள்ஸில் வந்து எந்த கேபிள்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸ்லேருந்து பேசிக்கான ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.